என்ன விளக்கண்ண மெழுகுவத்தியில எண்ணிட்டு இருக்கீங்க? பர்த்டே உங்களுக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. அது இல்லவே, போன வருஷம் உன் தங்கச்சி பிறந்தநாள் விழாவுல 19 மெழுகுவத்தி இருந்தது. இந்த வருஷம் என்னவே 18 இருக்கு. என் தங்கச்சி என்ன சாதாரண நடிகையா, கவர்ச்சி நடிகையா? வருஷா வருஷம் ஒரு மெழுகுவத்தி குறைச்சிக்கினே வருவோம். 18 வருஷம் கழிச்சா வெறும் கேக்க மாத்திரம் வச்சு பூன்னு ஊதுவோம். வாய் நீ ஊதுவே, சும்மா ஒரு காரணத்துக்காக கேட்டவே. என்னையா பெரிய காரணம்? நீதான் இப்ப படம் எடுக்கிறது இல்ல. என் தங்கச்சி எவ்வளவு வயசான உனக்கு என்னையா? என்னவே அப்படி சொல்லிவிட்ட? மீண்டும் ஔவையார்னு ஒரு படம் எடுக்க போறவே, அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பட்டு வருவான்னு பாக்க வந்தவே. ஆமா, ஔவையாருக்கு எவ்வளவு வயசு? 60. இப்போ 60 மெழுகுவத்தி வாங்கி சொருகிறேன். உடனே சொருவேன். 60 மெழுகுவத்தி வாங்கிட்டு வா. வா வா, மெனி ஹாப்பி ரிட்டர்ன். சார் மறுபடியும் படம் எடுக்க போறாராம். அப்படியா? ஆமாமா. இருமா. என்னையா? எங்கம்மா புருஷன்? ஆமா, அத வராரு. ஞாபகம் இருக்கு. ஹலோ, வாங்க. சீக்கிரமா கேக் யார்கிட்ட போகுது? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ப்ரொடியூசர் நீங்களே கேக் வெட்டுங்க. கட்டிங்க. சரிங்க, கட்டிங் தான். என்ன கசா முறையில ஆடு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? சும்மா இருவே. அங்க இதுவே 1/2 கிலோ தேரும் போல இருக்கு. வாய் தரங்க. என் முன்னேற்றத்துக்கு காரணம் எல்லாம் என் கணவர் தான். என்ன தம்பி சித்திர? ஆமா, நீங்க பத்தர பாட்டுக்கா விட்டுக்கா ஆடி நேற்று உன் தங்கச்சி படம் பார்த்தேன், நல்லா ஆடி இருக்குது. அந்த ஆட்டம் என்ன இன்னும் விட்ட பாடில்ல. ஆண்டது போறீங்க, உருப்படி எல்லாம் போட்டுக்கிறேன், கிழிக்காம திருப்பி கொடு. ஏன்பா, என் கடையில துணி போட்டு நான் எப்ப கிழிச்சு கொடுத்துருக்குறேன்? ஆமா, ஒரு புடவை போட்டா 3 தாவணியா திருப்பி கொடுக்குறேன். போயா, 1 போட்டா 3 கிடைக்குது இல்ல? அதெல்லாம் உன் கண்ணு தெரியாதா? அந்த இந்த மிடி நல்லா தானே இருக்குது, ஏன் லாண்டியில போடுற? அதுக்கெல்லாம் சினிமா கம்பெனி துட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் உனக்கு என்ன பச்சா பட்டன் கிஞ்சி தொங்குது, அப்புறம் நம்ம மேல பழி போடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். வட்டா அந்த ஏதா ஒரு சத்திரம் பாரு. எதுக்கு? துணி துவைக்கவா? எங்க அக்கா மக மின்மவ நான் கண்ணாலம் கட்டிக்கு போறேன். உனக்கு அக்கா மக இருக்குதா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அள்ளிக்கிட்டு போடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குது? முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சரி. என்ன மாமா யோசிச்சுக்கிற? பாம்புனிமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணி நினைக்கிறேன். ஐயா, இன்னும் அப்படி பாக்குற? நீ இந்த தாக்கியெல்லாம் விட்டுட்டு எப்ப தமிழ ஒழுங்கா பேசுறியா அப்ப பாக்கலாம். அட இன்னமே, நான் இந்தியில பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். இதை வச்சுதானே என் பழப்பை நடக்குது. இல்லன்னா எந்த பையனும் என்ன கூப்பிட மாட்டானுவோ. அது சரியே, எப்ப வச்சுக்கலாம்? எப்ப பாரு இதே பேச்சா? ஊர்ல அவாவா அக்கா பொண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி தராங்க தெரியுமா? நீயும் கீரிய. ஏமே, நான் உன்னை எதிர குறைச்சலா வச்சிருக்கிறேன்? தம் துண்டு குழந்தையா இருக்கும் போது உனக்கு பால் வாங்கி கொடுக்கல? கார்பரேட் ஸ்கூல்ல படிச்சுங்க, உனக்கு பலப குச்சி வாங்கி கொடுக்கல? அத்த விடு, இப்ப எனக்கு ஒரு மிடி வாங்கி கொடு. மிடியா? பணக்கார வீட்டுல முறவாசம் செய்யற பொண்ணுக்கு மிடி வேற கேக்குதா? இப்ப எல்லாரும் அதான் போட்டுக்கிறாங்க. உனக்கு மிடி தானே ஒண்ணா? ஆமா. வா, கமான். இதுல எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கோ. இதுல நல்லாவே இல்ல. இத பாரு. ஐயா, நல்லா இருக்குதே. துணிக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போற? அடி போடி, கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. இது சினிமாக்காரன் துணிய, அப்புறம் வாஷிங் பண்ணிக்கலாம். நீ எடுத்துட்டு போ. வர்த்தா, நான் எங்கேயோ போட்டேன். முனிமா, இந்த மிடிய போட்டுக்கின்னு முதலாளி கார்ல சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்து போலேன்னா அப்படியே மாறிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா பட்டன் தான் மிஞ்சி போச்சு. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. நீங்க எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க. என்னங்க இந்த ட்ரெஸ் நான் வேற எங்கேயோ பாத்திருக்கேன். எங்க? நானும் லாண்டி கடையில் எடுக்கலீங்க, சொந்தமா வாங்கினதுதான். என்னங்க? அதே இடத்துல அதே பட்டன் பிஞ்சிருக்கு. எப்படி? இப்பெல்லாம் கடையில பட்டன் பிச்சு தாங்க தராங்க. என் பேர் சேகர். இத பாருங்க, என் பேரை சொன்னா உங்க பேரை சொல்றது மரியாதை. என் பேரு மினிங்க. முனியா? ஓ மினியா? காமினி யாமினி மாதிரி வெறும் மினி. லவ்லி நேம்ங்க. இந்த சினிமால டான்ஸ் ஆறாங்களே சசி, என் தங்கச்சி தான். ஆமா, எங்க இருந்து வரீங்க? நான் போயஸ் கார்டன்ல இருந்து வரேன். அங்கதான் வீடு. பொண்ணு சுமாரா இருக்கா? போயஸ் கார்டன்ல வீடு, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, பணக்கார குடும்பம். இவளை கட்டிக்கிட்டா சொத்து போற எனக்கு தான். வாழ்க்கையில வசதி ஆயிடலாம். ஆள டக்கராக்குறான்,
கார் வேற வச்சுக்கிறான். சினிமா நடிகை அண்ணன்னு சொல்றான். லாண்ட்ரி மாமனை கட்டிக்கு என்ன பிரயோஜனம்? இவனையே டாபு கட்டுற. ஏங்க அழுறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு மறுபடியும் சந்திக்க முடியாதுன்னு நினைச்சேன். அழுக வந்துடுச்சுங்க. இதுக்கு அழுறீங்க? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சந்திச்சா போச்சு. ஏங்க மறுபடியும் அழுறீங்க? தொட்டுட்டியா? எங்க சந்திக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. இருக்கவே இருக்கு, பார்க்கும் பூங்காவும். அங்க சந்திச்சா போச்சு. அழாதீங்க. கண்ணு இங்க இருக்குமா? அத்தே கண்ண குத்தியே காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? கோவலம் பீச்ல பெரிய மேஜிக் ஷோ இருக்கு, போலாமா? ஒரே சைக்கிள்ல எப்படி 3 பேர் போக முடியும்? வித்யாக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சபடி எங்க வேணாலும் போலாம். எங்கிட்ட தான் சைக்கிளே இல்லையே. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு சைக்கிள் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிடுறேன். எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என் சைக்கிள் ஒடிச்சு வச்சுட்டு சைக்கிள் காணாம போச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லிடுவோம். அப்பா இன்னொரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு. அப்ப பழைய சைக்கிள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா 2 சைக்கிள் ஆச்சு. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. அப்படி எல்லாம் அப்பா கிட்ட போய் சொல்லக்கூடாது கண்ணா. நீ சும்மா இரு, வா போலாம். ஓகே பாய். அப்பா அப்பா, என்னடா? என் சைக்கிளை காணும்பா. என்னது? சைக்கிளை காணுமா? நேத்து பீச்சில் வச்சு விளையாடிட்டு இருந்தேனா, திரும்பி பார்த்தா காணோம். ஐயோ, போனா போகுது விடு. சரி. அப்பா, வெளியில போறதுக்கு சைக்கிள் வேணும்பா. என்னடா அது? இப்பதான் புது சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அதை தொலைச்சு வந்துக்கிற. கொஞ்ச நாளைக்கு சைக்கிள் இல்லாம இரு. அப்பா, சைக்கிள் இல்லனா கஷ்டம்பா. அது சரி, நீ சொல்றது நியாயம்தான். உனக்கு நான் ஒரு சைக்கிளுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூப்பா. டோன்ட் மென்ஷன்டா. ஏய், நீ என் பையன்டா, உனக்கு இல்லாதா? தாஜ்மஹால் போட்டோ என்னடா? ஹோம்வொர்க்கா கணக்கா? கொண்டு வா, நான் போட்டு வேண்டாம்ப்பா, நீங்க தப்பா போடுவீங்க, நானே போட்டுக்கிறேன். ஏண்டா நீ பெரிய கணக்குல புலியோ? கமான், இதுக்கு ஆன்சர் சொல்லு. 2 × 2 × 2 = what? 8. அதான் இல்ல. சைக்கிள் வந்தாச்சு. கண்ணா, சைக்கிள் பாத்தியா? என்னப்பா இது? என் சைக்கிள் மாதிரி இருக்கு. உன் சைக்கிள் தான்டா. உனக்காக வாங்கின சைக்கிள் உன் சைக்கிள் தானே? அப்பாதான். கண்ணானா கண்ணாதான். என்னப்பா நசுங்கி இருக்கு? அது மாடியில இருந்து கொண்டு வரப்ப நசுங்கி இருக்கும். மாடியில இருந்தா? ஆமாண்டா, சைக்கிள் கம்பெனி மாடியில் இருக்கு. வாங்கி கீழே கொண்டு வரும்போது இடிச்சு நசுங்கி இருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படியா? அப்படித்தான். என்னப்பா இது? சைக்கிள் பழசு மாதிரி இருக்கு. பழசுதான்டா. அடிச்சோன தெரியுமா? இப்பதான் இறக்கி கொண்டு வரேன். எதுக்குயா? ஷோரூம்ல இருந்து. என்ன விஷயம் தெரியுமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவங்க நிச்சயமா தொலைஞ்சு போனவங்களுடைய சைக்கிளை கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சைக்கிள் தான். ஆமா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிப்பாங்களா? மோப்பம் பிடிக்கிற நாய் வரும், அது கப்புன்னு பிடிக்கும். நீ ஏன்டா பயப்படுற? நாய் திருடனுக்கு தான்டா பிடிக்கும். நான் எப்படி மொட்டை மாடியில ஏறும்? கயித்து கட்டி இழுப்பாங்க. அப்பா. ஏடா அப்பா? ஏய், நீங்க வெளியில பேசிக்கிட்டு இருந்தது, சைக்கிளை கயித்து கட்டி மாடிக்கு ஏத்துனது எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஏண்டா, வித்யாவுக்கு சைக்கிள் வேணும்னா என்கிட்ட கேட்க கூடாது? நான் வாங்கி தர மாட்டேன். நாளைக்கு அவளுக்கு புத்தம் புது லேடிஸ் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்டா. என்னத்து தேங்க்ஸ்? இத வர்ற, இனிமே என்ன ஏமாத்த நினைக்காத. ஏன்னா நான் உனக்கு அப்பு. அம்மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. விளக்கு மறுபடியும் படம் எடுக்க போறாரா? அப்படியா? என்ன கதை? பொம்பளை ஷாஜஹான். பொம்பளை டார்ஜகானா? கதை யாரு? நான் தான். வசனம்? நான் தான். டைரக்ஷன்? நான் தான். எல்லா இளவும் நான் தாவே. கதை சொல்லுதம்ல, கேட்டு சொல்லவே. என்ன ட்ரை பண்ற? கதவை. ஒரு காட்டுல ஒரு ஓனாயி ஒரு பொட்டை குழந்தைய வளர்க்குது. அந்த பொட்டை குழந்தை வளர்ந்து திடீர்னு பெருசாகுது. அதுதான் பொம்பளை ஷாஜஹான். இன்னொரு காட்டுல ஒரு குரங்கு ஒரு பையனை வளர்க்குது. அந்த ஓனாயி பொண்ணுக்கும் இந்த குரங்கு பையனுக்கும் இளவு காதல். கதை எப்படிமா? தாவி தாவி வருதுங்க. குரங்கு கதையில சொன்னோம். கதை நல்லதா இருக்குதா? நல்லா இருக்குதா? ஆமா, ஓனாய்க்கு என்ன ட்ரெஸ்? ஓனாய்க்கு எதுக்குவே ட்ரெஸ்? ஹீரோயினுக்கு என்ன ட்ரெஸ்? ஏன் லாந்த கல்லு கூவ? லாந்த கல்லு கூவா? ஓனாய் வளர்க்குற கதாநாய்க்கு எதுக்குவே ட்ரெஸ்? அதுக்கு லாஜிக் வேணாங்களா? அப்போ உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாதா? ஐயோ, அதுக்காக நாங்க சும்மா விட்டுருவோமா? இதுதான் ட்ரெஸ். ஐயோ, இத வச்சு 3 படம் எடுக்கலாம். தலைமை ஆசிரியர் அவர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே,
நமது பள்ளியில் 25வது ஆண்டு விழாவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்குவதற்கு நீங்கள் ஆவலோடு பார்க்க விரும்பும் பிரபல திரைப்பட நடிகர் வந்திருக்கிறார். அவருக்கு இப்போது மாலை அணிவிக்கிறேன். கண்ணடிக்காம கொடுங்க, தப்பா நடிச்சுக்க போறாரு. Shut up. வாட்ச்னா தமிழ்ல கடியாரம், இன்னொன்னு கவனி. வாட்ச் WATCH. W for watch your words. உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions. உன்னுடைய செயலை கவனி. T for watch your thoughts. உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct. உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart. உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவ கவனிப்பா. அடடே வாங்க வாங்க வாங்க. தங்கச்சி கேசாலின் பேப்பர்ல கிசு போட்டாலும் போட்டோம் எல்லாரும் தங்கச்சி பார்க்க வரீங்களே. உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னவே சவிக்கமா? நல்லா இருக்கேங்க. ஏவே ஒரு முக்கியமான விஷயம் உள்ள. என்ன விஷயம்? நம்ம ஓனாய் படத்தை கைவிட்டல. ஏன் ஓனாய் கையை கடிச்சிருச்சா? அட சொல்றதே கேளுவே. ஹீரோனியோட ஓனாய்க்கு ஏன் ட்ரெஸ் இல்லன்னு ஜெஞ்சார் போர்டுல கேட்பாங்களாம். ஜெஞ்சார் போர்டா? ஆமாவே நம்ம ஜெஞ்சார் போர்டு. ஓ அதனாலதான் வேற படம் எடுக்க முடிவு பண்ணிட்டவே. ஓ அதான் அட்வான்ஸ் கொடுக்கல. எவ்வளவு விடுவே? ஓ பைய கேட்க. பைய குடுவே. வாவே. இல்ல அந்த கல்லு கூவே. ஆமா புது படத்துக்கு என்ன பேரு? தலையில துண்டு. தலையில துண்டு? ஆமாவே. நல்ல டைட்டில். தங்கச்சிக்கு என்ன வேஷம்? தலையா துண்டா? உன் தங்கச்சி ஹீரோனியா போட்டா ஏலவு ஏன் தலையில தாவே துண்டு இருந்தா என்ன? இத்தனை நாள தோல்ல துண்டு இருந்தது, இன்னும் 1 அடி மேல தலையில துண்டு. ஒரு வளர்ச்சி தானே. ஏவே நான் சொல்றத பொறுமையா கேக்குறியா இல்ல இங்க விஷம் குடிச்சு ஆகட்டுமா? ஐயோ ஏன் அனாவசியமா விஷம் குடிச்சு சாவறீங்க? நீங்க எடுத்த படத்தை ஒரு தடவை பாருங்க, போயிடுவீங்க. ஐயோ 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 ஏன் என்னாச்சு? ஏன் நான் வரப்பட்ட நேரமே சரியில்லை. நான் வர்றேன். இருக்கீங்க விட்டுருவோமா? குறுக்கா கதவை இல்ல. வித்யா வா வா வா. தம்பியாவே சொல்லப்படுவே. ஏலவாவ முகம், ஏலவாவ பார்வை, ஏலவ பேச்சு, ஏலவு இதெல்லாம் பார்க்கும் போது இவ ஒரு அகிலந்திய நட்சத்திரமா ஆயிடுவாவே. எழவு அப்படியா? என்ன அப்படியா? மனுஷன் சொல்லுதான்ல. வே எப்படியாவது நடிக்க சம்மதிக்க வச்சிருவேன். நீங்க கவலையே படாதீங்க, வித்யா நம்ம பொண்ணு. என்ன மிரளுது? புதுசு இல்லையா? நான் எப்படி சரி. கண்ணா, எங்க அண்ணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இனிமே நான் எங்க அண்ணனோட இருக்க கூடாதா? சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. நாளைக்கே நான் அவங்களோட போயிடணுமா? நான் கண்ண வீட்டுல இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? உங்க வீட்டுக்கு வர அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அந்த சொந்தக்காரங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பெரிய மீசையில வச்சுட்டு பார்க்கவே அசிங்கமா இருக்கான். ஆமா உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? அவரு எங்க அண்ணி சொல்றதுக்கெல்லாம் பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க நான் கூட்டிட்டு போக முடியாத ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவோம். என்ன செய்யறது? ஒரு நல்ல ஐடியா. அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். என்ன வணக்கத்தை வச்சுட்டு வர்றாரு? சௌக்கியமா? சௌக்கியம். எங்க இருந்து வர்றீங்க? 85. இது 86வது வருஷம். இல்லீங்க, நான் வட்டத்தை சொல்றேன். தொகுதி ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி யாருக்கு வேணும்? வருமானம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நாடு உருப்பிட்டது மாதிரிதான். தம்பி யாருங்க? யாருக்கு தெரியும்? பேசிட்டு இருக்கீங்க. அவரும் துண்டு நானும் துண்டு, அவ்வளவுதான் உறவு. அரசியலா? தம்பிக்கு எந்த ஊரு? எனக்கு சொந்த ஊர் ஐம்பட்டிங்க. அதுல பாருங்க. எனக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியாது. அது இல்லீங்க, 5 வருஷமா இதே ஊர்ல இதே தெருவுல தான் இருக்கேன். வித்யாவை ரொம்ப நாளா தெரியும். நீங்க அவளை ஊருக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்ட. ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, கை நிறைய பணம் கொடுக்கறாங்க. நாங்க அந்த பணம் நல்லபடியா வச்சிருக்கோம். கேள்விப்பட்டேன். உங்கள மாதிரி நாலு நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. ஏன் 3 பேர் இருந்தா மழை பெய்யாதா? என்னங்கறாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. அதுல பாருங்க, நீங்க அடிக்கடி அதிலேயே பாக்க சொல்றீங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரே பொறாமங்க. 4 பேர் அந்த பொண்ணை பத்தி கிசு கிசு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஐயம்பட்ட தம்பி, அதென்னப்பா கிசு கிசு? ஒண்ணு இல்லைங்க, அந்த பொண்ணை பைத்தியம்னு சொல்லுவாங்க. வெட்டி பயிலுங்க. பைத்தியமா? பைத்தியமா? எப்பவுமே அந்த மாதிரி இல்லைங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல கொஞ்சம் புத்தி தடுமாறும். காலையில சரியா போயிடும். அப்ப நான் வரட்டுங்களா? ஐயம்பட்ட தம்பி, ஒழுங்கா சொல்லிட்டு போப்பா. ஒண்ணு இல்லைங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல கிடு 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 கிடுன்னு கீழே இறங்கி வரும். அம்மி குழைய தூக்கி வச்சுக்கிட்டு யார் தலையில போடலான்னு அலையும். இது ஏதோ மிளகா அரைக்கும் போது பிடிச்ச பைத்தியம்னு நினைக்கிறேன். அதான் அம்மிக்கல்லும் கையும் அலையுது. என்னங்க ரொம்ப முத்தன கேஸ் போல இருக்கே. என்னங்கடா பயமுறுத்துறீங்க? கூப்பிட்டா வரமாட்டேனா? இழுத்து வச்சு குத்துறேன். அது இல்லைங்க, இது பைத்தியத்தோட சேர்ந்தது இல்ல. இது ஒரு வியாதி. அம்மா, அமியோபோபியான்னு சொல்லுவாங்க. இது அமியோபியா இல்ல, அம்மியோ குழவியோ வியாதி. நீங்க ஒண்ணு செய்யுங்களேன். என்ன அம்மியை தூக்கிட்டு அலைய சொல்றியா? இல்லீங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க தூங்காம இருந்தா சரியா போகுது. நான் தூங்காம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே.
என்னங்க பணத்துக்கு ஆசைப்பட்டோம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, அது ஆம்பளைங்க தலையில கல்ல போடாது, பொம்பளைங்க தலையில தான் கல்ல போடும். என்னது என் தலையிலயா? ஆமாங்க, ராஜன் வைஃப் தலையில கல்ல போடணும்னு ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்து என்னது? அந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன். தெரியுமே, என் தலையில கல்ல தூக்கி போட்டு நான் செத்து போயிட்டேன்னா அந்த சேத்தூர்ல இருந்து வராலே கீழக்காரி கருப்பாயி அவளை சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா? அவளுக்கு என்னடி குறைச்சல்? என்ன குறைச்சல்? அடாடா, அவ முன்னரகும் பின்னரகும் இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன மாதிரியே ஊர் பசங்க பூரா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. யாரு கூட ஓடி போறாளோ அது ஒண்ணுதான் கவலையா இருக்கு. நான் வித்யாவை பத்தி சொன்னது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வரேன். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். இது தம்பி அம்மி குழவின்னு சொல்லிட்டு போறான். என் தலையை நினைச்ச பயமா இருக்கு. கவலையே படாத, படுக்கும்போது ஹெல்மெட் போட்டு. Excuse me, sir. Time, please. இத்தனை பேருக்குமா டைம் வேணும்? மரியாதையா முனியம்மா கழுத்துல தாலிய கட்டுறியா இல்ல நாங்க என்ன வேணா பண்ணுவோம்? ஐயோ வேணாங்க, விட்டுருங்க. இந்த அமல பையனை பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா? நீங்களாம் அண்ணன் தம்பியோட பிறக்கவே இல்லையா? ஆண் பாவம் உங்களை சும்மா விடாது. என் கற்போட விளையாடாதீங்க. இங்கேந்து நீ தப்பவே முடியாது. மரியாதையா என் கழுத்துல தாலிய கட்டுறியா இல்லையா? முடியாது. நான் செத்தாலும் அது நடக்காது. முடியாது. முடியாது. கண்ணம்மா வேலாயி. எஸ் பாஸ். கடவுளே. இப்பவாவது முனியம்மா கழுத்துல தாலிய கட்டுறியா இல்ல? இல்ல, கண்டிப்பா தாலி கட்டுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அப்படி வா வழிக்கு. முனியம்மா போடு கழுத்துல மாலை. அங்க இன்னும் நிக்கிறீங்க, போங்கடி. சாவுகிறேன். முனியம்மா, நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு தருவியா? நீங்க எதை கேட்டாலும் தருவேன். என்னோட சட்டையும் லுங்கியும் திருப்பி கொடுத்துரு. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒண்ணு நீ வாழணும் இல்ல நான் வாழணும். ஏன் கலிப்பா மாட்டினா அவளை கீச்சு நம்பார். மொத்த தம்பி இங்கே கொட்டிடாத, அவன் கொஞ்சம் பாக்கி வச்சுக்க. மாட்டியா நீ? உன்னை ததக்கு குத்துல என் பேரு கிருஷ்ணா இல்ல. சும்மா கிடையா? நான் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரை வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன் நீயே எடுத்துருவேங்கிறியா? முடியுமா? தொடாத. அவர் கட்ட தாலி. முடியுமா? தள்ளி போயா? முடியுமா?
குடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன், கவலைப்படாதீங்க. அவ தாலி கட்டிக்கினா மாமா லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணின்னு போய் எதுக்கின்னு வா. துட்டுக்கு நான் எங்கடா போவேன்? இதுக்கே இருக்கேன், வச்சுக்கண்டா. புனிமா எங்கிருந்தாலும் வாழ. கண்ணியா வீட்டுக்கு போலாம் வா. வாங்க வாங்க. இரவு வணக்கம். எழுவு வணக்கமா? ஆமா, யார் நீங்க? நான் ஒரு பட தயாரிப்பாளர். பேரு ஆனா ஊனா ரீனா சண்முக சுந்தர பெருமாள். ஆமா, இளவு வீட்டுல அம்மா இல்லையா? எந்த அம்மாவை கேக்குறீங்க? என் அம்மாவியா இல்ல என் பையனுக்கு அம்மாவியா? என்ன இப்படி கேக்குறீங்க? இங்க சுதாங்கிறது யாரு? உங்க அம்மாவா இல்ல உங்க பையனுக்கு அம்மாவா? அது என் பையனுக்கு அம்மா தான். அதாவது இளவு உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. பாம்பளே போய் உட்காருவோம். வாடா. இதுதான் எழுவு என் ஒய்ஃப், என் பொண்டாட்டி. கும்பிடுறதாயி உட்காருங்க, நம்ம வீடு தானே. உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. ஆமா, ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் பகல்ல குடிக்கிறதே இல்ல, ராத்திரில குடிப்பேன். ஆரம்பிச்சா விடிஞ்சிரும். நான் கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். நாசமா போச்சு. இளவு அதமா சொன்னீங்க. தனியனை கொண்டாட சொல்லுங்க. கணேசா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. இளவு 3. எழுவு 3 கொண்டா. 3 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. இப்ப என்ன படம் எடுக்கிறீங்க? 1000 ஆனாலும் நீயே என் பொண்டாட்டி. என்னங்க அப்பா எடுத்துக்கிறேன் தம்பி. அவ்வளவு என் படத்தோட பேரு. என்னங்க இது? படத்தை தான் மோசமா எடுக்கிறீங்க, வேறையாவது கௌரவமா வைக்க கூடாதா? ஆமா, என்ன வேலை எங்க வந்தீங்க? தம்பி அப்புல நல்ல சரக்கா சாப்பிடக்கூடாது. டிரைவர் வச்சிருந்தான், அவன் சரக்க சாப்பிட்டேன். தம்பி அப்புல இந்த உட்கார்ந்துருக்கானே இவன் தான் என் தம்பி. டெல்லியில கலாச்சார இலக்காவுல சொந்த உத்தியோகம் பாக்குறான். இரவும் உங்களை பார்க்கணும்னு சொன்னா கையோட கூட்டியாந்துட்டேன். சொல்லும் பிள்ளை அந்த கல் கூவ. இந்த வருஷம் பாரிஸில் நடக்கிற இந்திய கலாச்சார விழாவுக்கு இந்தியாவிலிருந்து பல கலைஞர்களை அனுப்புறோம். தமிழ்நாட்டில இருந்து நாட்டிய கலையில சிறந்தவங்களை அனுப்புறான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் உங்களை கலந்துட்டு போகலான்னு வந்துடும். அவ்வளவுதான். டான்ஸ் ஆட ஆள் ஒண்ணு என்ன கேட்டானுங்க. இளவு நான் சும்மா இல்லாம இந்த சினிமாவில் ஆடுவாளுகளே, காட்டன் காந்தா, பாலிஸ்டர் பாமா, லைலா லைலா, வில்வெட்டு வனஜா, இவளுக்கு வீட்டு கூட்டி போய் காமிச்சேன். அண்ணாச்சி, இந்த ரெக்கார்ட் டான்ஸ் இளவெல்லாம் எங்களுக்கு வேணாம், கிராமியமா வேணும்னு கேட்டாங்க. அதான் உங்க வீட்டு கூட்டி வந்துட்டேன். இலை சவத்து மோதி சொல்லுங்களே. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால உங்க சிஷ்யர்களை யாரையாவது செலக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் டான்ஸ் கத்துக்கிறாங்க. அதுல வித்யான்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா ஆடுவா. பரதநாட்டியம், ஃபோக் எல்லாத்துலயுமே அவ திறமைசாலி. அவ ஆடின ஒரு ஃபோக் டான்ஸ வீடியோல டேப் பண்ணி வச்சிருக்கேன், பாருங்களேன். வாங்க, யார் நீங்க? என் பேர் வித்யா. சுதா ஆண்டி எனக்கு டான்ஸ் சொல்லி தர சாங்க, அதான் பாக்கறேன். சுகி பவா. நான் தான் கண்ண மகாராஜ். சுதா என்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டா. உனக்கு என்ன வேணும்? என்ன அப்படி பாக்குற? நம்ப முடியல. நான் ஒரு பாய் ப்ராடஜி. சின்ன பையனா இருக்கிற யூ சீனிவாசன் மேண்ட்லின் எக்ஸ்பர்ட் ஆகலையா? அதே மாதிரி தான் நான் டான்ஸ்ல. இந்த குச்சிப்புடி, கதகளி, பரதநாட்டியம் இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட பாடு. என் சிஷ்ய சுதா கிட்ட நீ டான்ஸ் கத்துக்கிட்டீனா நீ சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவ. சுகி பவா. சரிங்க. சுதா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. வித்யான்னு ஒரு பொண்ணு வருவா, குளிச்சிட்டு ரெடியா இருக்க சொல்லுங்க. குளிக்கவா? ஆமா, இன்னைக்கு தானே நீ முதல்ல டான்ஸ் படம் கத்துக்க போற. அத பயபக்தியோட ஆரம்பிக்கணும். அதான் இந்த ஸ்கூல் வழக்கம். பின்னால ஷவர் இருக்கு, போய் குளிச்சிட்டு வா போ. நான் மாத்திக்க துணி ஒண்ணு கொண்டு வரலையே. தேவையே இல்ல. முதல் பாடம் ஈர துணியோட தான் ஆரம்பிக்கணும். என்ன நின்னுட்டே இருக்க? ஒரு கொஞ்சம் கூட குருபக்தியே கிடையாது. நீ தேர மாட்ட, உனக்கு டான்ஸ் வராது போ. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதோ குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், கும்பிட்டு போ. சுகி பவா. ஐயோ அப்பக்காரு. என்னம்மா இது? எப்ப வந்த? ஏன் இப்படி நினைஞ்சு போய் நடுங்கிட்டு நிக்கிற? சீக்கிரம் டான்ஸ் கத்துக்கணும்னா இப்படித்தான் குளிச்சுட்டு ஈரத்துணியோட ஆரம்பிக்கணும்னு உங்க குரு தான் சொன்னாரு. ஏன் குருவா? ஆமா, மகாகுரு கண்ண மகாராஜ். ஓஹோ, அந்த அயோக்கிய பயலா? டேய் ராஸ்கல், எங்கடா இருக்க? இங்க வா. இங்க டேய்.
ஏண்டா திருட்டு பயல, இதெல்லாம் ஓ வேலையா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் பா. அந்த பொண்ணு மூஞ்சி பார்த்தா அசடு மாதிரி இருந்தது, அதான் உங்கள மாதிரி. அதனாலதான் ஏமாத்துறோன்னு. அட ராஸ்கல், வாடாங்க. இவன் என் பையன்மா, +2 படிக்கிறான். எப்ப பார்த்தா இப்படித்தான். சாரி சொல்ற. அப்பா, மன்னிப்பு கேக்குறது என் தகுதிக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தகுதி அடி செருப்பால. இருங்க, யூஸ்வலா கொடுக்குற பனிஷ்மெண்டே கொடுங்க. கணேசா, அத கொண்டு வா. ஐயோ, இம்பார்ட்டன்ட். வாடா இங்க. எங்கடா ஓடுற? சரி போடுங்கப்பா. இச்சேனா ஒண்ண. நல்லா இருக்கப்பா. குட், ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த பொண்ணை பத்தி மேல்மட்ட குழுவுக்கு சிபாரிசு பண்றேன். அவங்க வந்து பார்த்து முடிவு பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். அப்புறம் போயிட்டு எழவு நல்ல செய்தியோட வாங்க. என்னங்க இது? நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் இலவு இலவுன்னுகிட்டு சுத்த புரியாத மனுஷன். ஏய், இலவு வாவே. அட என்னவே இது? அது ஒன்வே அப்படிதான் சொல்லும். இந்த வித்யா இல்லாட்ட எவ்வளவு நல்ல பொண்ணுங்கள்லாம் இருக்கு. கோடம்பாக்கம் கோகிலா எப்படி? அட வேணாவே. வடபழனி வனஜா? அட வேணாவே. தென்காசி பாப்பா? அவன் ஒன்னே பாப்பா. அதான் போட சொல்றேன். ஐயோ 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 ஐயோ, இன்னொரு தடவை ஏதாவது. அட போயிட்டாவே. விஷயமா நான் அடிக்கடி வெளியூர் போயிடுறேன். அவளும் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கா. வித்யாவை எங்க சரியா கவனிக்க முடியல. அதனால அவ படிப்பு முடியற வரைக்கும் நீங்க யாராவது பொறுப்பு எடுத்துக்கிட்டு உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. அதுக்காக செலவு நான் கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? நான் சாதாரண ஆள் கிடையாது. எங்க ஊர்ல எனக்கு 15 சாராய கடை இருக்கு. ஆமாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் எனக்கு அரசியல் தொடர்பு அத்துப்படி. அவ்வளவு ஏன், வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பலோட்டினாரே மாப்போசி. அது மாப்போசி இல்லையா, சுப்பண்ணிய பாரதியா. ஓஹோ, அவரு வேற ஓட்டினார். ஆமா, அப்படி அவர் அந்த பக்கமா ஓட்டினாரு, இவர் இந்த பக்கமா ஓட்டாரு. ஆமா ஆமா, கடல் ரொம்ப பெருசு இல்ல. இருக்கு இருக்கு. ஐயோ, கப்பல் ஓட்டுனது வாவூசி. என் பொண்டாட்டி சீக்கிரமா வேலை பாக்குறான். எப்போ அடிச்சுதான் பேசுவா. நீங்க வாத்தியாரம்மா, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். சாதாரணமா ஆரம்பிச்சேன், பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருச்சு. அத்தான் வந்த வேலையை கவனிங்க. என் சம்சாரம் சொல்றதும் கரெக்ட் தான். தம்பி, உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனமே இல்ல. இவளையே நான் வச்சிருக்கேன். வச்சுக்கிட்ட கேட்டானா கிளு நினைச்சே உதவாங்களே நீ. ஏங்க தீப்பாறைய வேட்டிய காய போட்டுக்கீங்க. கொல்ல பக்கம் இடமா இல்ல. வேஸ்ட் இல்லடா, என் துண்டு. என்னடா இவ்வளவு நீளமா இருக்கு? இவ்வளவு நீளம் இல்லைன்னா என்ன அரசியல்வாதியா ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ நிறுத்துங்கப்பா. தம்பி, நான் கான்ட்ராக்ட் எடுத்து பழக்கப்பட்டவன். நீ வேணா டெண்டர் விடு, நான் எடுத்துக்கிறேன். உனக்கு சம்திங் தள்ளுறேன். லஞ்சம் கொடுப்பது தவறு. உன்னை கல்யாணம் பண்ணுது அதை விட தவறு. தம்பி, இந்த பொண்ணை கூட்டு போய் சோறு போட்டு காப்பாத்தணும். இப்ப இருக்கிற விலைவாசியில நானே 3 வேளை சாப்பிடாம துரும்ப அழைச்சு போயிருக்கேன். சாப்பிடாமே எப்படியா? சாப்பிட்டா வெடிச்சிருவ போல இருக்க. சும்மா இருக்கடா பிச்சைக்கார பசங்களா. இவனுங்க நம்பி அவங்க பொண்ணு அனுப்ப போறீங்க. என் கௌரவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சா என் வீட்டுக்கு பின்னால எம்பி, முன்னால தம்பி, இந்த பக்கம் கம்பி இல்ல ஜெயிலா. சும்மா இருக்கடா. இந்த பக்கம் எம்எல்ஏ. உங்க பொண்ணை என் வீட்டுல நடுவுல வச்சு கௌரவமா வளர்க்கணும்னா காரு, ஒரு போனு, ஒரு ஏசி ரூம், ஒரு பிரிட்ஜ். யோ, நடுவீட்டுல பிரிட்ஜ் கட்ட முடியாதியா? அந்த பழமெல்லாம் வச்சா குளிராகுமே, அந்த மிஷினுக்கு பேர் என்ன? அது பேரு பிரிட்ஜ். அதெல்லாம் வாங்கணும். அதனால மாசம் 230 2500 ரூபாய் கொடுத்துருங்க. 230 230 ரூபாயா? அத இங்கிலீஷ்ல இந்த வருஷத்துல இருந்து அப்படி மாத்திட்டாங்க. சும்மா இருக்குடா, பெரிய ப்ரொஃபசர், பழ மண்டி. தப்பு கண்டுபிடிச்சு நோண்டிக்கிட்டே இருப்பீங்களே. இதனாலதான்டா தமிழனுக்கு தமிழ முன்னேறவே மாட்டேங்கிறான். ஏன் வாழவாழன்னு பேசிக்கிட்டு? தம்பி, நீங்க 2000 கொடுங்க, நாங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடும். தம்பி 1750 ரூபாய் கொடுங்க, நான் கூட்டு போறேன். 1500. தம்பி 1250. சினிமால ஹீரோ ஹீரோயினா இப்படிதான் ஆடுவாங்க. அதான் டப்பா
மினியன் விழுந்துருச்சு. பணம் கொடுக்காது. உனக்கு ஐஸ்கிரீம் கேட்கவும் 4000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். என் பணம்லாம் கிடைச்சு போச்சு. மெடல் கொடுப்பாங்க. மெடல் வாங்குறது, வழியோட நம்மளை வாழ வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது. முடிஞ்சா சொல்லு.